நம்ம உடம்புல வந்து செல்ஃப் ஹீலிங் அண்ட் செல்ஃப் ரிப்பேரிங் மெக்கானிசம் நம்ம உடம்புல இருக்குது. தன்னைத்தானே உடல் சீர் பண்ணுது, தன்னைத்தானே பழுது பார்க்குறது அப்படிங்கிற விஷயம் நம்ம உடம்புல இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லிம்பாட்டிக் சிஸ்டம், நிணநீர் சுரப்பு மண்டலம் ஒரு மிக ஹையஸ்டான ஒரு விஷயம். செல்லுலார் லெவலில் இருக்கக்கூடிய கழிவுகளை செல்லுலார் டீடாக்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அற்புதமான ஒரு உறுப்பு நம்ம லிம்பாட்டிக் சிஸ்டம். அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து இன்றைக்கி வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுனால, அது ஃபெயிலியர் ஆகிறதுனால இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள், ஈவன் கேன்சர்லேருந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அங்கே இருக்குது. அது வந்து இயற்கையாகவே நம்ம உடம்புல வந்து லிம்பாட்டிக் சிஸ்டம் நல்லா இருக்கும். ஆனால் நம்முடைய உணவும் வாழ்வியல் முறையில் வரக்கூடிய பிரச்சனைனால அதனுடைய ஒர்க்கிங் கண்டிஷன் மாறுது. ஒரு மாற்று முறை மருத்துவம், ஒரு இயற்கை வாழ்வியல் மருத்துவம், எந்த ஒரு அது ரெஃப்ளெக்ஸாலஜியாக இருந்தாலும் சரி, இல்லை அக்குபஞ்சராக இருந்தாலும் சரி, சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, அந்த செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசத்தையும் செல்ஃப் ரிப்பேரிங் மெக்கானிசத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணி அந்த லிம்பாட்டிக் சிஸ்டத்தை சரியாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கும் பொழுது ஒரு பரிபூரணமான ஆரோக்கியத்தை இந்த மக்களுக்கு கொண்டு போகும். முக்கியமாக நம்ம வந்து விழிப்புணர்வு என்பது ஒரு மருந்து, ஒரு மருத்துவத்துக்கான ஒரு சர்க்கரை வியாதியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மருந்துகளை கொடுப்பதை தாண்டி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவை ஒரு விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வை நம்ம சரியாக அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஆரோக்கியமான பாதையில் எடுத்து செல்றதுல மாற்று மருத்துவம் வந்து ரொம்ப அற்புதமான செயலை செய்கிறாங்க. முக்கியமாக ஹோமியோபதி டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, சித்தா டாக்டர்ஸ், ஆயுர்வேத டாக்டர்ஸ், இயற்கை மருத்துவர்கள், பாரம்பரிய மருத்துவர்கள், அக்குபஞ்சரிஸ்ட்டு, பாதழுத்த சிகிச்சை நிபுணர்கள் எல்லாருமே இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது வந்து நல்லா இருக்குது. மாடர்ன் மெடிசன்ங்கிற விஷயத்தில் வரும்போது அது தேவை தான், அது இல்லைன்னு சொல்லலை, கண்டிப்பாக நமக்கு தேவை. அது அவசர காலத்தில், எமர்ஜென்சி நேரத்தில் நம்ம கண்டிப்பாக அதை பயன்படுத்துகிறோம். அதுலேயும் பெஸ்ட்டான நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் மாற்றுமுறை மருத்துவம் நம்மளுடைய இயற்கையோடு சம்மந்தப்பட்டிருப்பதுனால இந்த மக்களுடைய பாதை இந்த வழியில் இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும். சிறந்த முறையில் அவங்கள வந்து நம்ம இந்த நோயிலிருந்து அவங்கள மீட்டெடுத்து ஒரு ஆரோக்கியமான பாதையில் நம்ம வந்து